அவன் காஃபி சாப்பிட்றத பார்த்து பித்தை எங்க தலைக்கு ஏறுறது. ஐயோ, அப்படி விடக்கூடாது. டே சக்கர, என்னடா நம்ம ராகவனை வேற ஒரு நல்ல டாக்டர் கொண்டு போய் காமிச்சிட்டா என்னடா? காமிச்சமே. நம்ம ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர் கபாலமூர்த்தியா, அவர்கிட்ட நம்ம ராகவனை காமிச்சோம். அவரு ராகவனோட முடிய எக்ஸ்ரே எடுத்திருக்காரு. அநேகமா இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃபேமிலி டாக்டர் அந்த ரிசல்ட்டோட வருவாருன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ இங்கிலீஷ்ல சொல்ற, எனக்கு என்ன தரா புரியுது. சும்மா வாடா வா வா வா. பல் தைச்சிட்டியா? சமத்துடா. வாடா, பெருமாள் படத்துக்கு போய் சேவிச்சு வாடா. பெருமாள் சமத்துடா. பாத்தியாடா, பெருமாள் படத்துக்கு போய் சேவிச்சுக்கோன்னு சொன்ன உடனே எவ்வளவு சமத்தா போயிட்டான் பாத்தியாடா. நீங்க தான் சேர்ந்து அவன் ஏதோ பாடா படிச்சுட்டு இருக்கல, அவ்வளவுதான். ஏமாப்ல, பெருமாள் படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போடக்கூடாது நீங்க? மாமா, விஷயம் தெரியாம பேசாதீங்க. நம்ம மாத்துக்கு இனிமே யாரும் பூ கொடுக்க வரமாட்டா. வழக்கமா ஒருத்தன் பூ கொடுக்க வருவான். அவங்கிட்ட நம்ம ராகவன் தான் கையால முழம் போட்டுக்குவான்னு கேட்டிருக்கான். அவனும் தெரியாதனமா சரி நிட்டான். மாமா சொன்னா நம்ப மாட்டேன், ராகவனோட கை இந்த ரூம் அளவுக்கு பெருசாயிடுமா. அந்த கையால அவன் கொண்டு வந்த கூட பூவையும் ஒரு முழமா அளந்து வாங்கிட்டான் மாமா. அன்னையில இருந்து பூக்காரன் இந்த தெரு பக்கமே வரதில்ல. அது எப்படி வருவான்? ராகவ, இந்த காஃபி. காஃபியா? டெய்லி இது மாதிரி ஒரு சொம்பு காஃபி சாப்பிட்டாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தாத்தா, நீ என்ன சொல்ற? சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லடா கண்ணா. அம்மா, எவ்வளவு காஃபி பார், கீழே கொட்டி போச்சு. நாளையில இருந்து இதுல கொண்டாத, சொம்ப பெருசாக்கிட்டு. என்ன, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கும், இதை வந்துடுறேன். ஐயோ, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. எங்க போறான்? தாத்தா, இத பாத்தியா? நேத்துக்கு என் காலையில ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் ஐயா தான் ஃபர்ஸ்ட். இது லாங் ஜம்ப், இது ஹை ஜம்ப், இது போல் வால்ட், இது கிராஸ் கண்ட்ரி ரேஸ். எடுக்க வந்துட்டே இருக்க. அப்புறம் ஒன்னோ ரெண்டோ தான், அதையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்கிட்டே கொடுத்துட்டாங்க. எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு. எல்லாம் புதுசாச்சே, பல பழம் தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நீ பண்ற சில விஷயமெல்லாம் தாண்டா பிடிக்கவே இல்லை. தாத்தா, வாங்க சார், தைரியமா வாங்க சார். அட, பயப்படாதீங்க சார், வாங்க சார். ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன். ஹலோ சார், நல்லா இருக்கேன் சார். இவர் எங்க காலேஜ் பிரின்சிபால் மிஸ்டர் தோத்தாத்ரி. அப்படியா? glad to meet you. என்ன பார்க்க இவர் சின்ன பையனா இருக்கார். இவரோட அப்பா தான் முதல்ல பிரின்சிபாலா இருந்தார். அவர் தவறி போயிட்டாரு, அதனால அவரோட இடத்துக்கு அவர் வந்திருக்கார். என்னது வாரிசு அரசியல் மாதிரி காலேஜ்லயும் வாரிசு பிரின்சிபாலா? வேஷ் வேஷ். என்னது அதையே பார்த்துட்டு இருக்கு? உங்களுக்கு படிக்க தெரியலன்னா என்கிட்ட கொடுங்க, நான் மாப்பிள்ளை கொடுத்து படிக்க சொல்றேன். கொடுங்க, படிங்க. இது உங்க பையனோட டிசி. டிசியா? டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். உங்க பையனோட தொல்லை தாங்க முடியல சார். பின்ன என்ன சார், நேத்துக்கு காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் டேல எல்லா ஈவென்ட்ஸ்லயும் உங்க பையன் ராகவன் தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்னா சாதாரண ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட். லாங் ஜம்ப்ல வேர்ல்ட் ரெக்கார்டே 45 அடி. ஆனா உங்க பையன் 1500 அடி தாண்டி இருக்கான் சார். அடுத்தது போல் வால்ட். யார் அவர்? போல் வால்ட்ங்கிறது ஒரு கேம். அதாவது ஒரு குச்சியை வச்சு நம்பி ஜம்ப் பண்ணணும். ஆனா உங்க பையன் குச்சியே இல்லாம கிட்டத்தட்ட 500 அடி இருக்கிற எங்க காம்பவுண்ட் சுவரை ஒரே ஜம்ப் பக்கத்துல இருக்கிற லேடிஸ் காலையில தாவி குச்சிட்டான் சார். எங்களால முடியாது சார். உங்களால முடியாது சார், ரொம்ப கஷ்டம். அடுத்தது கிராஸ் கண்ட்ரி ரேஸ் சார். உங்களுக்கு சொல்லி வழங்க வைக்க முடியாது, அந்த பக்கம் போங்க. கிராஸ் கண்ட்ரி ரேஸ்னா எங்க காலேஜ் காம்பவுண்ட்ல ஆரம்பிச்சு அடையாறு கிண்டி வழியா மீனம்பாக்கம் போய் சேருவோம் சார். அப்புறம் நாங்க காலேஜ் ஜீப்ல பிக்கப் பண்ணிட்டு வரோம். இதுதான் சார் கிராஸ் கண்ட்ரி ரேஸ். ஆனா உங்க பையன் ராகவன் என்ன பண்ணா தெரியுமா? he has almost crossed the country. என்ன ஆச்சு? ரேஸ் ஆரம்பிச்சு 5ஆம் நிமிஷம் ஃபோன் பண்றான் காஞ்சிபுரத்துல இருந்து. சார் உங்க பையன் காலேஜுக்கு வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க சார். ஏதோ பேய் பூதத்தை பார்த்தா மாதிரி அலறாங்க. காலேஜோட அட்மாஸ்பியரே கெட்டு போச்சு சார்.
தட்ஸ் வை we have dismissed him. சார் அதுவும் இல்லாம இவருக்கு உங்க பையனுக்கு ஆகாது சார். அதை மனசுல வச்சுட்டோம் என்னமோ தெரியல. நேத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க வந்த இவருடைய 5 வயசு பையனை உங்க ராகவன் என்ன பண்ணான்னு தெரியல சார். நேத்தில இருந்து அந்த பையன் சிங்கம், புலி, கரடி இப்படிலாம் கத்திட்டு இருக்கான் சார். சார் உங்க பையன் எப்படி இருக்கான் இப்போ? இன்னைக்கு காலையில எழுந்ததும் அணில் மாதிரி கூ கூ அப்படின்னு கத்துறான் சார்.